கடுமையான சூளை நோயை கொடுத்து இறைவன் அருள் செய்தான். அப்படி அருள் செய்த காலத்து அந்த கடுமையான தீராத வயிற்று வலியால் அவதியுற்ற தர்மசேனர் தன்னுடைய சகோதரியாராகிய திலகவதியாரை சென்று பார்க்கிறார். திலகவதியார் என்பவர் அவருக்கு உடன் பிறந்த சகோதரி, அக்கால் முறை. அப்படி இருக்கின்றவர் திரு அதிகை வீரட்டானத்து பெருமானுக்கு வழி வழி தொண்டு செய்து வரக்கூடிய நிலையிலே இருந்தார் திலகவதியார். தன்னுடைய தம்பிக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை வந்ததை எண்ணி வருந்தினார். தர்மசேனரும் தன்னுடைய சகோதரியை வந்து பார்த்தார். பார்த்த பொழுது அவருக்கு உற்ற அந்த பிணியை எடுத்துரைக்க திலகவதியார் இறைவனுடைய அந்த திருக்காப்பாகிய திருநீற்று திருவமதத்தை கொடுக்கிறார். அந்த திருநீற்று திருவமதத்தை நெற்றியிலேயும் உடம்பிலேயும் பூசிக்கொள்ள அவருக்கு உற்ற பிணியானது நீங்க பெற்றது என்பது வரலாறு. அதுபொழுது திருநாவுக்கரசு பெருந்தகை அருளி செய்த திருப்பதிகம் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பதிகம் மூவர் தேவாரத்திலே முறையாக சொன்னால் தோடு, கூற்று, பித்தா இது மூன்றும் பீடுடை தேசிகர் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த மூன்று பாடல் மூவர் தேவாரத்தின் முதல் பாடல் என்று அழைக்கப்படுகிறது. திருமுறை பன்னிசை நிகழ்வுகளில் இந்த தோடு உடைய செவியன், கூற்றாயினவாறு, பித்தா பிரேசூடி இந்த மூன்று பாடல்களையும் பாடிவிட்டுத்தான் ஏனைய திருப்பதிகங்களை பாடுவதை உருவாமூர்த்திகள் மரபாக கொண்டுள்ளார்கள். அப்படித்தான் வகுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே கூற்றாகினவாறு விளக்ககலீர் அந்த பாடல் நமக்கு இன்னைக்கு முதல் பாடத்திட்டமாக அமையப்பட்டிருக்கிறது. இதற்கு நம்முடைய அருளாளர்கள் கொல்லிப்பண் வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. கொல்லிப்பண் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, பண் என்பது தெரியாது. ஆனால் பாடலை எப்படி பாடுவது என்பது ஓரளவிற்கு தெரிந்து வைத்திருப்போம். அந்த அறிவோடு இந்த பதிகத்தை நாம் இன்னைக்கு பயிற்சி எடுத்துக்க இருக்கிறோம். அந்த பதிகத்தை பாடி முடித்த பிறகு நமக்கு கொல்லிப்பண் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக 10 பாடல்களை கொடுத்திருக்கிறாங்க. 10 பாடலையும் ஒரே போலதான் பாட போறோம். அப்படி பாடும் பொழுது நமக்கு கொல்லிப்பண் எத்தனை முறை பாடின பயிற்சி கிடைக்கும்? 10 முறை பாடிய பயிற்சி நமக்கு கிடைக்கும். இதுதான் இறைவன் நமக்கு செய்திருக்கிற கருணை. ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை என்கின்றவாறு இசைனா என்னன்னே தெரியாத என்ன கொண்டு வந்து இப்படி ஒரு மேடையை போட்டு உட்கார வச்சிருக்கிறானே, இதுதான் அவன் எனக்கு செய்த கருணை என்று உணரணும். அப்படி உணரும் பொழுது அவனுடைய பொருள் சேர்க்கோளாகிய திருமுறைகளை பாடுவதற்கு நமக்கு இந்த பிறவியிலே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த உணர்வோடு இந்த பதிகத்தை நாம் பாடினோம் அப்படின்னு சொன்னா இந்த கொல்லிப்பண் நமக்கு பரிச்சயமாகும். கொல்லிப்பண் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஏனைய பதிகங்கள் நிறைய பாடல்கள் கொல்லியில் இருக்கு. கொல்லிப்பண்ல நிறைய பதிகங்கள் நமக்கு அருள் இருக்கிறாங்க அருளாளர்கள். குறிப்பாக சொன்னா ஞானசம்பந்த பெருமான் நமக்கு ஒரு பதிகம் அருள் இருக்கிறார். திரு ஆலவாயில் இருந்து என்ன பதிகம் யாருக்காவது சொல்ல முடியுமா? மண்ணில் நல்ல வண்ணம், அருமை. அந்த பதிகத்தை ஞானசம்பந்தர் கொல்லிப்பண்ல தான் பாடியிருக்கிறார். அது அவரை அறிமுகப்படுத்த வகையில் அருளப்பட்ட பதிகமாக அமையப்பெறுது. பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்னு பாடினார். எப்படி பண்ணாரு? இவர் யார் அப்படின்னு பாண்டிய மன்னன் கேட்கிறான். கூன் பாண்டியனாக நோய் பாதிக்கப்பட்டு படுத்திருக்கிற அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய துணைவியாராகிய மங்கையர்க்கரசியாரை பார்த்து கேட்கிறார், யார் இவர் அப்படின்னு கேட்கிறார். இப்போ நமக்கு புதுசாக தெரியாதவங்க ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம அவங்களை என்ன பண்ணுவோம்? வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க, அதன் பிறகு என்ன விஷயமா வந்திருக்கீங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுபோல் ஞானசம்பந்த பெருமான் யார் அப்படின்னு பாண்டிய மன்னனுக்கு தெரியல. அதனால கேட்குறான், வந்திருப்பது யார் என்று கேட்க, அப்போ மங்கையர்க்கரசியார் பதில் சொல்லல, ஞானசம்பந்தர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். முதல்ல அதான் சொல்றாரு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். உலகத்துல வாழ்த்து சொல்லணும்னு சொன்னா இந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு சொல் எந்த அகராதிலையும் இல்லை. இன்னைக்கு நமக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க வளமுடன் அப்படின்னு எங்க பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது சொல்றவங்க யாராவது தான் தவறா எடுத்துக்க வேண்டாம். உள்ளபடியே அந்த வார்த்தை தவறான இலக்கண குறிப்பை பெற்றுள்ளது.
வாழ்த்துவதற்கு சரியான சொல் அது அல்ல என்பதுதான் மரபு. வாழ்க வளமுடன் என்றால் அந்த சொல் அத்தோடு முற்று பெறுகிறது. வாழ்க வளமுடன் அப்படின்னா அது இலக்கியத்துல முற்று பெறக்கூடிய வினையாக அது அமையப்பட்டிருக்கிறது இலக்கணத்துல. அப்ப எப்படி வாழ்த்தணும் அப்படின்னு கேட்டா, வாழ்க வளமோடு. வளமோடு அப்படின்னா எத்தனை காலம் நீங்க வாழ்றீங்களோ அத்தனை காலமும் வளமோடு வாழ்றதுக்கான வாழ்த்து வாழ்க வளமோடு. இல்ல வாழ்க வளத்தோடு, வளத்துடன் சொல்லக்கூடாது, வளத்தோடு. வளமுடன் வளத்துடன் ரெண்டு ஒண்ணுதான். வளமுடனும் வளத்துடன் ரெண்டு ஒரே சொல்லுதான். வளமோடு வளத்தோடு இவ்வளவு ஏன் நம்ம போராடணும்? ஞானசம்பந்தர் அழகா சொல்லியிருக்காரு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வாழ்த்துபவரும் வாழலாம், வாழ்த்து பெறுபவரும் வாழலாம். அப்படிதான் சொல்லியிருக்கிறார் ஞானசம்பந்தர். எனவே அதுக்கு ஈடான வார்த்தை உலகத்துல வேற எதுவுமே இல்லை என்ற இருமாப்பு நமக்கு இருக்கணும். அப்போ வாழ்த்தும் போது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இல்ல திருமுறை பயிற்சி வகுப்பு நம்ம போயிருக்கிறோம் அப்படின்னா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்காதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்லகு துரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றார். பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. எங்க இருக்கிறாங்க? கழுமல நகர்ல இருக்கிறாங்க. யாரு பெண்ணில் நல்லாள் அப்படின்னு கேட்டா, திருநிலை நாயகியும் தோணியப்பரையும் தான் குறித்து அவர் பாடி இருக்கிறாரு அப்படின்னு அருளாளர்கள் அருள்முறை செய்திருக்கிறாங்க. அதே நேரத்துல தன்னுடைய தாய் தந்தையரான சிவபாத இருதயரையும் ஞானசம்பந்த பெருமானுடைய தாயாரையுமே நினைச்சு பாடினாங்கன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். தன்னுடைய தாய் தந்தையர் அங்க இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க என்று பாடினார். அப்ப என்னை ஆட்கொண்ட பெருமான் யாரு? தோணியப்பர், திருநிலை நாயகி அங்க இருக்கிறாங்க, அவங்க இறைவியும் இறைவனுமா அங்க இருக்கிறாங்க என்று குறிப்பிடுகிறார். எனவே பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்ற சொல்லுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு போறதா இருந்தாலும் கணவன் மனைவி 2 பேருமாக சென்று தான் செல்ல வேண்டும். இதுதான் தமிழர் பண்பாடு. இதை இன்னைக்கெல்லாம் அடியோட மறந்துட்டோம். ஒரு நாளைக்கு 4 திருமணம் இருக்குது சொன்னா 4 திருமணத்துக்கு 4 பேர், பையன் ஒரு திருமணத்துக்கு, பொண்ணு ஒரு திருமணத்துக்கு, அப்பா ஒரு திருமணத்துக்கு, அம்மா ஒரு நிகழ்ச்சிக்கு, 4 நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துடும். ஏன்னா கடமை இருக்குதே அப்படின்னு போறோம். 2 பேருமாக சென்று வாழ்த்துவது தான் வாழ்த்து. கணவன் மனைவியாக சென்று வாழ்த்துவது தான் வாழ்த்து. கணவன் மனைவியாக பெறுவது தான் வாழ்த்து. தனியா போய் வாழ்த்து பெறுவதும் தவறு, வாழ்த்துவதும் தவறு. இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு எத்தனை பேர் கணவன் மனைவியா வந்திருக்கிறீங்க? அருமை 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 அருமை. அப்ப 4 பேர் தான் வந்திருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு வீட்டுல வேலை இருக்குது. நமக்கு வேலை இல்லையா? நம்ம வேலை இல்லாம வந்திருக்கிறோமா? அப்படி இல்லை. எந்த ஒரு நல்ல செயலை செய்வதாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதை குறிக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பெறும். எனவே எங்க போனாலும் இருவரும் ஒற்றுமையா போகணும் அப்படின்றதுதான் மரபு. கால சூழ்நிலைகள் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னா தனியா போகலாம். ஆனா அந்த மாதிரி சூழல் நமக்கு அமைய போறதில்லை. எனவே கூடுமான வரைக்கும் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது கணவன் மனைவியாக சென்று வாழ்த்தி பாருங்க. உங்களுக்கும் மன மகிழ்வா இருக்கும், வாழ்த்து பெறுபவர்களுக்கும் மன மகிழ்வா இருக்கும் என்ற நிலையிலே நமக்கு திருமுறைகள் அருளப்பட்டிருக்கிறது. அப்படி திருமுறையில் சொல்லக்கூடிய சொல்கள் மந்திர சொற்கள், மந்திர ஆற்றல் வாய்ந்தது. அதனாலதான் நாயன்மார்கள் திருமுறைகளை போற்றி பாதுகாத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நாமளும் போற்றி பாதுகாத்து பயன்படுத்தி கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருநாவுக்கரசருக்கு உற்ற சூளை நோயை தீர்த்து அருளக்கூடிய பதிகமாக இந்த பதிகம் அமைந்ததால் இந்த பதிகத்தை பாடினா நமக்கு உள்ள சூளை நோயும் தீரும் என்ற உணர்வோடு பாடணும். அந்த சூளை நோய் எது அப்படின்னு கேட்டா, நம்முடைய வினைதான் அந்த நோய். அந்த வினை நீங்கணும் அப்படின்னு சொன்னா கூற்றாகினவாறு பாடணும். அப்படிதான் இருக்கணும். நான் வயிற்று வலிக்குது, கூட்டாயினவாறு பாடினேன், இன்னும் போச்சு அப்படின்னு சொல்லுவது ஒரு சாதாரணமான கடைக்கோடியில் இருக்கிற ஒரு மக்கள் சொல்லக்கூடிய சொல். அடியார்கள் இறைவனுடைய கருணையினால் எனக்கு வினை வந்தது, அந்த வினை நீங்கியது இந்த பதிகத்தை படித்ததால அப்படின்னு சொல்லணும். வரக்கூடிய துன்பத்தை இறைவன் என்ன பண்ணுவான்? குறைச்சு கொடுப்பான். நம்ம அவன் மேல அன்பு செலுத்தணும்னா எவ்வளவு பெரிய வினை வந்தாலும் அந்த வினையை தாங்குவதற்குரிய ஆற்றலை கொடுப்பான். இல்லைன்னா அந்த வினையை என்ன பண்ணுவான்? சின்னதாய் கொடுப்பான்.
அந்த உயிர் திருமுறை பாடுது, அஞ்செழுத்து சொல்லுது, பூசை பண்ணுது, நாள்தோறும் இறைவனுக்கு மலர்த்து வழிபாடு செய்யுது. எனவே அந்த உயிருக்கு வினை கொடுத்துட்டா பூசை பண்ணாது விட்டுரும் அப்படின்னு நம்மளை பற்றி சாமி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால தான் என்ன பண்றாரு, வினையை பெரிதாக வந்த வினையை சின்னதா மாற்றி நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை தாங்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்கலைன்னா வந்த வினையை நம்மளால் தாங்கவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. எனவே அனுபவத்திற்கு தக்க வினையை தான் கொடுக்குறான், அதை நம்ம அனுபவிச்சு கழிக்கணும். அப்படிங்கிற வகையில் நமக்கு வரக்கூடிய வினையை நீக்கி அருளக்கூடிய ஆற்றல் திருமுறைக்கு உண்டு என்கின்ற உணர்வோடு இந்த கொல்லிப்பண்ணில் அமைந்த 4ஆம் திருமுறையை நம்ம பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இவ்வளவுதாங்க கொல்லிப்பன். இந்த ஒரு பாடலை முழுமையா பாடினோம்னா கொல்லிப்பன் நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப எப்படி பாடணும் அப்படின்னு சொன்னா, கூற்றாயினவாறு அப்படி சொல்லணும். கூற்றாயினவாறு எந்த இடத்துல நெடில் இருக்குது பாருங்க. நெடில் சொல் கூ நெடில், இற்றா நெடில், அடுத்து வா நெடில், அப்புறம் விளக்ககி அது வரைக்கும் குறில், லீ நெடில். அந்த நெடில நீட்டி சொல்லணும். எழுத்த கொஞ்சம் ஓசை அளவை கொஞ்சம் கூட்டி சொல்லணும். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் சொல்லுங்க. கூற்றாயினவாறு சொல்லுங்க. கூற்றாயினவாறு அப்படி அல்ல, கூற்றாயினவாறு. இதுதான் கொல்லி. அந்த சொல்லை நம்ம கையாளக்கூடிய விதம் இருக்குது பாருங்க, அதுதான் முக்கியம். கூற்றாயினவாறு விளக்ககிலீர். இப்ப சேர்த்து சொல்லுங்க. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் சொல்லுங்க. கொடுமை பல செய்தன கொடுமை பல செய்தன நான் அறியேன். கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய்
அடிக்கே ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் பிரியாது வணங்குவன். அந்த பிரியாது வணங்குவனை கொஞ்சம் அனுபவிச்சு சொல்லணும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். இமைப்பொழுதும், இமைப்பொழுதுன்றது நொடியை விட கம்மி. இந்த ஒரு காட்சி நம்ம கண்ணில் பார்க்குறேன்னு சொன்னால் அந்த அந்த இமைக்கிற ஒரு அந்த நேரமானது ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த காட்சி நம்மளிருந்து மறையவே மறையாது கண்ணில் இருந்து. அந்த இமைப்பொழுது என்பது கால அளவை குறிக்கும், ரொம்ப குறைந்த கால அளவை குறிக்கும். அந்த நேரம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்றது. அது எப்படி சொல்லணும்? பிரியாது வணங்குவன். வணங்குவன் சாதாரணமான வார்த்தை தான், ஆனா சொல்லக்கூடிய சொல் இருக்குது பாருங்க, அதுல தான் அந்த வார்த்தையினுடைய பொருள் நமக்கு வெளிப்படும். வணங்குவன் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அவ்வளவுதான். எப்பவுமே உன்னை பிரியாம உன்னை வணங்கி கொண்டே இருப்பேன்றது தான் அந்த வார்த்தையில சொல்றார். பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். எப்பப்பெல்லாம் உன்னை கும்பிடுவேன்? காலையில மட்டும்தான் சாமி கும்பிடுவேன், கண்ட நேரத்தில் கும்பிட மாட்டேன். மாலையில மட்டும்தான் சாமி கும்பிடுவேன், மற்ற நேரங்களில் கும்பிட மாட்டேன் என்று சொல்வது அல்ல. நம்ம வேலையை செய்து கொண்டிருந்தாலும் என்ன பணியில் இருந்தாலும் இறைவனை நினைப்பதற்கு என்ன தேவை? நெஞ்சம் தேவை. அது இருக்கா இல்லையா? நம்மகிட்ட இருக்கும்போது நினைக்கிறதுக்கு என்ன வேண்டு கிடக்குது? அதுக்கு என்ன 1 லட்ச ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வரணும்? இல்லையே. அந்த 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 நெஞ்சம் மக்கள் இடமாக வைத்து பின்னாடி வருது. இந்த நெஞ்சம் அவனுக்கு தான் இடம், வேற யாருக்கும் அந்த இடத்துல இடம் கிடையாது. நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், ஆனா அந்த இடத்துல அவன் தான் இருப்பான். யாரு? பெருமான் தான் இருப்பான். அந்த இடத்துல அவன் தான் இருப்பான். வேற யாரு கொடுத்தாலும் சொல்லிக்கலாம், என் நெஞ்சத்தை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க யார் இருப்பாங்க? இறைவன் தான் இருப்பான். அது இறைவனுக்குரிய இடம் தான் அது. அதுதான் தான் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னா மணிவாசக பெருமான். நம்ம பெருமான் சொல்ல, எங்கள் பெருமான் அந்த உரைப்போட சொன்னாரு. அப்போ அந்த அப்பேற்பட்ட இறைவனை எப்படி வணங்கணும்? பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது. அந்த வணங்குவன் கொஞ்சம் அழுத்தம் தான் கொடுத்து பாருங்களேன். வணங்குவன். ஆமா, அப்பதான் நாள்தோறும் வணங்குறன்னு அர்த்தம். இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கும்பிட்றன்னு அர்த்தம். வணங்குவன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை, பிரதோஷத்துக்கு மட்டும் போய் சாமி கும்பிட்றது அப்படின்னு பொருளாயிடும். பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். ஆமா, அப்படித்தான் இறைவனை வழிபாடு செய்யணும். அடுத்து முதல்ல கூற்றாயின வார சொன்ன பாருங்க. அதே போல தோற்றாதின் வயிற்றில் தோற்றாதின் வயிற்றில் அகம்படியே தோற்றாதின் வயிற்றின் அகம்படியே
குடரோடு துடக்கி முடக்கியிட குடரோடு துடக்கி முடக்கியிட தோற்றாதில் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட இந்த இடத்துல குடரோடு துடக்கி முடக்கியிட அப்படிதான் இருக்குது. இன்னும் ஃப்ளோவில் ஒரு வார்த்தையை நம்ம சாதாரணமாக பாடும், இந்த பண்ணெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு பாடுவோம், ஒரு முறை வச்சிருக்கோம் இல்லையா? அப்படி பாடும் பொழுது குடரோடு தூடக்கி, அந்த தூ நெடில் ஆயிடும், தூ ஆயிடும், தூடக்கின்னு வந்துடும். அந்த சாதாரணமாக ஒரு பாடலை பாடும்பொழுது நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அவங்க பாடுற மாதிரி இந்த மாதிரி பாடுன்னு சொல்லி அவங்க தவறாக பாடிக்கிறத கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அதே தவிர நாம் பண்ணுவோம். குடரோடு தூடக்கி முடக்கிட அப்படின்னு எழுப்போம். திருவாசகத்தில் பாடுறீங்களே, ஆகணும் அங்கே தான் போயிடும், வேற எங்கே சிக்கிறதில்லை, வேற வழி இல்லை. நீங்கள் பாடுறது அப்படி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, அதனால சொன்னேன். அப்படி நீட்டி பாடுற இடத்துல சுருக்கி பாடணும்னா அந்த குறில் இழுத்து நெடிலா மாறிடும், நெடில் குறிலா மாறிடும். அப்போ அந்த வார்த்தைக்கு அர்த்தமே போயிடும். அதனால தான் குறில் நெடில் சரியா உச்சரிச்சா பண் வந்துடும். வேற நீங்க தனியா அதுக்குன்னு பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. குடரோடு துடக்கி முடக்கியிட தோற்றாதில் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை வீரட்டான துறை அம்மானே ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அவ்வளவுதான். அதிகை என்பது திருவதிகை தலம். கெடில என்பது அங்கு ஓடக்கூடிய நதி, கெடில நதி. அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிறது கெடில நதி. வீரட்டான துறை, வீரட்டானம் என்று சொல்லக்கூடிய அந்த துறையிலே எழுந்தருளி உள்ள இறைவனே, வீரட்டான துறை அம்மானே. ஏன் வீரட்டானம்னு பேர் வந்தது அந்த கோயிலுக்கு? ஐயா சொன்னாரா? பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கீங்க. அட்ட வீரட்டம்னா என்ன? எட்டு அட்ட வீரட்டமா? எட்டு அட்ட வீரட்டம், எட்டு அட்ட வீரட்டம் அப்படிதானே? இல்ல, அட்ட வீரட்டம்னா என்னன்னு கேட்டதுக்கு எட்டு வீரட்டம், எட்டு அட்ட வீரட்டம். இந்த கிராமத்துல தான் சொல்லுவாங்க அஞ்சு பஞ்சலோகம்னுவாங்க. அஞ்சுனா என்ன, பஞ்சம்னா என்ன? அஞ்சு பஞ்சலோகம் அப்படிங்குவாங்க. ஒன்று பஞ்சலோகம்னு சொல்லணும், என்ன ஐந்து உலோகம்னு சொல்லணும், ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். எட்டு அட்ட வீரட்டம், சிவபெருமானுடைய வீரம் வெளிப்பட்ட எட்டு தலங்கள். எட்டு தலங்கள்ல எட்டு வீர செயல் புரிந்தார். என்னென்ன செயல் புரிந்தாரு?
முதல்ல இந்த வரிசையாக சொல்லணும். தனித்தனியாக அங்கன்னு இங்கன்னு சொல்லக்கூடாது, வரிசையாக சொல்லணும். அட்டை விரட்டம்னா சரி, அது ஒரு வகுப்பில் பார்த்துக்கலாம். இப்போ அங்கே வேண்டாம், வேண்டாம், இன்னொரு வகுப்பில் பார்த்துக்கலாம். இப்போ சொன்னால் வழி மாறிடும், இந்த பதிகத்திலே போகலாம். அப்படி இந்த அதிகை தளத்தில் இருக்கிற இறைவனை திருநாவுக்கரசர் பாடுறார். ஒரு முறை முழுமையாக சேர்ந்து பாடலாமா? என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? இல்லை, உங்களோட நான் சேர்ந்து பாடுறேன். சிற்றம்பலம். யாரு செல் அடிக்குது? எல்லாம் அமைதிப்படுத்துங்க, இல்லை ஒரு ஓரம் எடுத்து வச்சிருங்க. அலைபேசி கையில் வேண்டாம். மாயா காரியம் அது, அது இருக்கிற வரைக்கும் நம்மளால் அடுத்த வேலைக்கு போக முடியாது. சேர்ந்து பாருங்க. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றில் அகம்படியே உடரோடு முடக்கீத ஆற்றேல் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இப்ப கொல்லிப்பன் பாடிட்டோம், அடுத்த பாடல் பாடலாமா? நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன். வயிற்றோடு துடக்கி முடக்கிட வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன். வயிற்றோடு துடக்கி முடக்கிட வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்தும் இடீர். நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்தும் கரந்தும் இடீர். அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே.
அதை விட்டு பாடுங்க. நெஞ்சம் உமக் சேர்ந்து பாடுங்க. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாதொரு போதும் இருந்தறியேன், வஞ்சம் ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்தும் இடீர், அஞ்சேலும் என் நீர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே, அருமை. அடுத்த பரி மூன்றாவது பாடல். பணிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லேர், படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர், பணிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லேர், படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர், துணிந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர், இந்த நம்ம படிக்கிறதுக்காக பதம் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. படிக்கிறதுக்கு அது சரி. துணிந்தே உமக்கு ஆட்செய்து வாழல் உற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் என்பது படிப்பதற்கு. பாடும் பொழுது துணிந்தே உமக்காட்செய்து, உமக்கு ஆட்செய்து சேர்த்தா உமக்காட்செய்து அப்படின்னு வரும். பழமையான நூலில் அப்படிதான் இருக்குது. திருமுறை அப்படிதான் பாடணும், சேர்த்து சேர்த்து பாடணும். படிக்கும்போது பதம் பிரித்து படிக்கணும். சரிங்களா? மீண்டும் சொல்லுங்க. துணிந்தே உமக்காட் செய்து பின்னிருந்தார் கொடி கொண்டு மெய்ப்பூச வல்லேர், பெற்றம் ஏற்றுகந்தீர் சுற்றம் வெண் தலை கொண்டு, அணிந்தீர் அடிகேல் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே, இப்ப அந்த பாடலை என்னோட சேர்த்து பாடுங்க. பணிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லேர், படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர், துணிந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர், பிணிந்தார் ற்றுகந்தீர் சுற்றம் வெண் தலை கொண்டு, அணிந்தீர் அதிகை கெடில அருமை.
முன்னம் அடியேன் அறியாமையினால் முன்னிந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளே. அடுத்த வரி ரொம்ப கவனமா நீங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்க வேண்டிய வரி. தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாய வர்த்தம் கடன் ஆவதுதான். அன்னடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இந்த பாடல்ல இரண்டாவது வரி பாடுங்க. பின்னை அடியேன் உமக்கு என்ன இருக்குது? ஆழம் பட்டேன் இல்ல, ஆளும் பட்டேன். அதை திருத்திக்கோங்க. பென்சில்ல அந்த லாவ லூ, சின்ன லூ, ஆளும் பட்டேன். உமக்கு ஆட்பட்டேன், அது ஆளும். உமக்கு ஆளும், உனக்கு ஆளாய் இனி அல்லேன் அப்படின்னு பாடினார் இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அத்தா உமக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமேன்னு சொன்னாரா இல்லையா? அதுபோல உனக்கு ஆளும் பட்டேன். இதெல்லாம் நமக்காக பாடின மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு முறை சேர்ந்து பாடிடலாம். முன்னம் அடியேன் அறியாமையினால் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூளை தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதொன்றோ தலையாய வர்த்தம் கடன் அன்ன நடையார் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாய அவர் தம் கடன். நமக்கு அருள் செய்வதுதான் அவருக்கு கடன். நமக்கு என்ன கடன்? அவர் திருவடியை போய் சேரணும், அதான் நமக்கு கடன். அப்படி சேர்ந்தா நமக்கு அருள் செய்வது அவருடைய கடன். அடுத்து காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையாள் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நீத்தாய் கயம் புக நூக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே
நல்ல கொல்லிப்பெண் நல்ல ஆனந்தமா தூக்கம் வருது. புனலார் புனலார் தான் புனலார். ஐயா நீத்தாய நீத்தாய கையம்புக நூக்கியிட சரிதாங்க ஐயா அது. ஐயா இல்ல நீத்தாய நீத்தாய தான் நீத்தாய கையம்புக நூக்கியிட அதான் நல்ல ஆனந்தமான தூக்கம். காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புக நூக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்று அறியேன். என்ன பொருள் சொன்னார் ஆசிரியருக்கு? என்ன சொன்னார் பொருள்? நீங்க எதை சொல்றீங்க? மற்றவர்கள் அது புரியல, அவங்களெல்லாம் புரியல. புரியல தானே உங்களுக்கெல்லாம்? நீத்தாய கயம்புக நூக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்று அறியேன். உங்களுக்கெல்லாம் புரியல தானே? ராஜாயா கூட தான் புரிஞ்சுக்குது, மற்றவங்களாம் புரியல தானே? அது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? கோச்சு கூடாது. ஏதோ காசு கொடுத்தா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு மயில் வேலையா வர சொன்னாரு. வந்தோம், காசும் கொடுத்தோம், ஏதோ 2 வேளை சோறு போட்டாரு, சாப்பிட்டோம். போனமான்னு இல்லாமல் உட்கார வச்சு பாடு பாடு பாடுன்னு சொல்லி உயிரை வாங்குறாரு. எங்கேருந்து பாடுறது? சிவமடத்தில் வந்து எங்களை அப்படி தள்ளி விட்டாங்க. எங்களை டெய்லி மாதம் மாதம் வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க, 2 பேரும் வந்து எங்களை உயிரை வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறது எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. மயில் வேலையை நம்மளை அப்படி தள்ளி விட்டாரு இதில் இல்லையா? காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கையம்புக நூக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன். எனக்கு நீச்சல் தெரியாது, என்னை கூட்டிட்டு போய் ஒரு கடல்ல காற்றன் கூட்டிட்டு போய் அங்க நிக்க வச்சு ஒன்றுமே தெரியாத என்ன, நீச்சலே தெரியாத என்ன பிடிச்சி என்ன பண்ணாரு? கடல் தள்ளி விட்டாங்க. நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்று அறியேன். அப்படி சும்மா கிடந்தவனை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணாங்க? சைவ சமயத்துல உள்ள தள்ளி விட்டுட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? ஏறக்குறைய உங்களுடைய நிலைமை தான் திருநாவுக்கரசர் நிலைமையும். அன்னைக்கு உங்களுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான். அவர் ஒண்ணுமே தெரியாத உங்களை சிவமடத்துல பிடிச்சி தள்ளி விட்டாங்க. நீத்தாய பயம்புக நூக்கியிட நிலை கொள்ளும். விடவும் மாட்டேங்கிறான், பாடவும் சொல்றான். என்னத்தான் பண்றது நாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. ஆனாலும் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன். வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில விரட்டானத்தில் உரைகின்ற இறைவனே, அஞ்செழுத்தை கேட்பதற்காக இந்த நிலையை எனக்கு கொடுத்து அருள் செய்திருக்கிற அந்த சூளை நோயே அதனாலதான் நீக்கி அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். நமக்கும் அருள் செய்வாரா? சிவமடத்தில் உள்ள வந்ததுனால நமக்கும் அருள் செய்வார். அடுத்த பாடல் பாடுங்க, 6வது பாடல். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன். நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். உளந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருளாய். அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. உளந்தார் தலையில்
அடுத்த பாடல் என்னோட சேர்ந்து பாடுங்க. உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவல் இளாமையினால் வயந்தேன் உமக்காட் செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூளை தவிர்த்தருளீர் பயந்தே என் வயிற்றில் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான் அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை. அருமை. அடுத்த பாடல் சேர்ந்து பாடலாம். வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மன்னம் ஒன்றும் இலாமையினால் கலித்தே என் வயிற்றில் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன இந்த பதிகம் பாடும் பொழுது திருநாவுக்கரசருக்கு யாருமே கிடையாது. தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, அக்காவும் திரு அதிகில வந்துட்டாங்க. அவருடைய கணவனார் திலகவதியாருடைய கணவனாரும் இல்லை, போரில் இறந்துட்டார். இப்படி யாருமே இல்லாத நேரத்தில் உயர்ந்தேன் மனை வாழ்க்கை உன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் அப்படின்னு பாடுறார். யாருமே அவருக்கு உதவி செய்வதற்கு கூட இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. அதை சொல்றார். வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன். வாழ்க்கையில எனக்கு மகிழ்ச்சின்றதே கிடையாது. அப்பாவும் இறந்துட்டாரு, அம்மாவும் இறந்துட்டாங்க, மாமாவும் இறந்துட்டாரு, அக்கா என்ன பண்ணாங்க, விட்டு பிரிஞ்சு போய் கோயிலில் உட்கார்ந்துட்டாங்க, யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் சலித்தார் ஒருவர் துணை யாரும் இல்லை. இப்போ நமக்கெல்லாம் ஒரு சலிப்பு வந்தால் யார்கிட்ட போய் என்ன போங்க, என்ன பண்ணுறதுனே புரியல, இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணாலும் தேரவே மாட்டேங்குது, கஷ்டம் எப்படியாவது தீரும், நானும் போகாத கோயில் இல்லை, குளிக்காத குளம் இல்லை, எங்கே போனாலும் பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சலிப்பை ஒருவரிடத்தில் சொல்லணும். சொல்லும் பொழுது அது கொஞ்சம் குறையும். நமக்கு இயல்பாகவே அந்த ஒரு தன்மை உண்டு. அப்போது அந்த அந்த சலிப்பை சொல்வதற்கு கூட ஒரு துணை நமக்கு யாராவது இருப்பாங்க, இடிச்சவா யாராவது நமக்கு கிடைப்பாங்க. ஆனா அவருக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவர் சொல்றாரு பாருங்க. வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் சலித்தார் ஒருவர் துணை யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு பாருங்க, சங்க வெண்குலை காதுடை எம்பெருமான். இப்போ சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லைன்னு சொன்னவர் அப்படியே விட்டுருக்கணுமா இல்லையா? அடுத்த வார்த்தை என்ன சொன்னார் பாருங்க, சங்கவெண் குழை காதுடைய பெருமான் சலித்தால் சலித்தால் சங்கவெண் காதுடைய பெருமான் சலித்தால் நான் என்ன சொல்ல உங்களுக்கு புரியலையா? சலித்தால் யார் துணை? சங்கவெண்கொலை காதுடைய பெருமான் துணை. அதுதான் அவருடைய நுட்பம். அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. சலித்தால் யார் துணை? ஆமா, நம்ம சலிப்பை ஒருத்தங்கிட்ட சொன்னோம்னா உனக்கு வேணும்டா, என்னென்ன வேலை பண்ண நீ, ஒரு ஆட்டமா ஆடின அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குவாங்க. சொல்ல மாட்டாங்க நம்ம கிட்ட. நம்ம சலிப்பை போய் சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படியா, இது இப்படி செய்ப்பா, இப்படி பண்ணா பரவாயில்ல, ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம், ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம், விடு, சாமி வெளியே விடுவாரு அப்படி சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும், ஆடாத ஆட்டம் ஆடின நீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சங்கவெண்கொலை காதுடைய பெருமான்கிட்ட போய் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவார் அவரு? அவர் அப்படி நினைப்பாரா? எப்படியாவது உயிரை கைப்பிடி தூக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணுவாரு? தடுத்தாட்டி தருமனார் தமரசிக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார். இருக்கிறதுலயே மேலான வேலை அதுதான்.
நம்மளெல்லாம் இறந்த பிறகு ஒரு இடத்த கொண்டு போய் சேர்ப்பாங்க. அங்கே கணக்கு பார்ப்பாங்க. என்னென்ன கணக்கு? தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கும். கல்யாண சுந்தரம் இந்த சிவமடத்துக்கு லீவ் போட்டு வீட்டில் படுத்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு. இந்த பக்கம் கல்யாண சுந்தரம் திருமணத்துக்கு போய் தேவாரம் பாடினாரு. ரெண்டு பக்கம் எது அதிகமாக இருக்குது? மாசத்துல 4 நாள் வகுப்புக்கு போனாரு, பாக்கி 26 நாள் டிவி பார்த்துட்டு இருந்தாரு. எழுது கணக்குல போடு, தூக்கி நரகத்தில் போடு அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. அங்கே போன பிறகு எமக்குங்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன ஆற்ற செக்கில் போட்டு திருமுறையை பாடாத வீட்டை சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தல நீ போ அப்படின்னு போட்டு செக்கில் என்ன பண்ணுவாங்க? ஆட்டுவாங்க. அப்போ எப்படி இருக்கும் நமக்கு? ஐயோ வலிக்குதே, அப்பா வலிக்குதே, ஐயோ வலிக்குதேன்னு கத்துவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க? போட்டு அமுக்கிட, நல்லா போட்டு அமுக்கிட, அவனை மேலே கத்த மேலே வர கை வலித்தது வரும், போட்டு அமுக்கு அப்படின்னு எமக்குங்கிறவர்கள் மீண்டும் போட்டு அமுக்குவாங்க. அந்த வேளையிலே ராசபெருமான் அங்கேருந்து வருவார். பார்த்து 26 நாள் டிவி பார்த்தான், 4 நாள் திருமுறை பாடினான்ல, அதுக்காக அவனை காப்பாத்துன்னு சொல்லி கையை கொடுத்து தூக்கி விடுவார். தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். யாரு? தில்லைப்பதிநாதன். நடராச பெருமான் வந்து நம்மை ஆட்கொள்வான். எப்போ? ஒரு நாள், ஒரு முறை, ஒரு இமை பொழுது அவனை நினைச்சாலும் அங்க வந்து காப்பாற்றுவோம். அதான் வேலை. அதான் தொழுவாரவர் துயராயன தீர்த்தல் முதலிலே செழித்தால் ஒருவர் துணை. யாரு? சங்கவெண்குலை காதுடைய பெருமான் தான் துணை. அவருக்கு அவர் தான் துணையா இருந்தாரு. அதைத்தான் அவரும் பாடினாரு. என்ன முன்ன பின்ன பாடினதெல்லாம் நாம புரிஞ்சிக்க முடியல, அதனால தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். செழித்தால் யார் துணை? ஆமா. அடுத்த பாடல் பொன் போல மீளிர்வதோர் சேர்ந்து மேனியினீர் குறி புன் சடையீர் மெலியும் பிறையீர் துன்பேர் கவலை பிணியன்றிவற்றை என் போலிகள் உம்மை அவரே சொல்லிட்டார், என் போலிகள் உண்மை இனி தெளியார். என்ன போன்றவங்க உன்னை தெரிஞ்சிக்க முடியாது, உன்னை அறிய முடியாது. என்ன அறிதற்கரிய பரஞ்சோதி இறைவன். அவரே சொல்லிட்டார், நான் போலியானவன் தான். இவ்வளவு காலமா சைவத்துக்கு வராம, திருநீர் பூசாம, உருதுராக்கம் அணியாம போலியான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன். 80 ஆண்டு காலம் அப்படியே இருந்துட்டார். அத சொல்றார், இப்படியே நான் போலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேனே. சிவமடத்துக்கு வந்தப்புறம் தானே திருமுறை என்னன்னு தெரியுது, இங்கே வந்தப்புறம் தானே பாடல் என்னன்னு தெரியுது, பண் என்னன்னு தெரியுது, எந்த தளத்தில் இறைவன் என்ன பாடினாரு, 4 எப்படி பாடினாங்க, நாயன்மார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சிவமடத்துக்கு வந்தப்புறம் தானே தெரியுது. வராமல் போலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டனே அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போ இங்கே வந்த நாட்கள் தான் இறைவன் நமக்கு அருள் செய்த நாள் என்று அர்த்தம். இங்கே வராத நாள்லாம் உன்னை பேசா பெரும்பற்ற புலியூரானை. ஆமாம், ஆவணி மூலம் வந்தால் எனக்கு பர்த்டே, நான் இன்னைக்கு எங்கேயும் போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு பிறந்தநாள் கொண்டாடுறோம். உண்மையாகவே பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு கதறணும். ஐயோ இத்தனை வருஷம் வீணா கழிச்சிட்டனே, மீண்டும் அந்த நாள் வருமா, மீண்டும் அந்த நாட்கள்லாம் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியுமா, ஏதாவது சாதிக்க முடியுமா, என்ன சாதிச்சிருக்கிறோம், 50 ஆண்டுகள் கழிந்து விட்டனவே என்ன சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்தா கண்ணில் தண்ணி தான் வரும், வேற ஒன்றும் வராது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? புது ட்ரெஸ் தான், கேக்கு தான், ஸ்வீட்டு தான், எடு கொண்டாடு, ஸ்வீட் எடு கொண்டாடு, 2 போடு ஆகட்டும் அப்படின்னு. அதே இறந்த நாள் கொண்டாடுவோமா? தெரியாது. ஏன் தெரிஞ்சா இந்த வாழ்கிற வாழ்க்கை வீணா போயிடும். அடுத்த வாரம் போகிறான்டா, விட்ற போய் தொலைட்டோம், இன்னும் 4 நாள் தான் இருக்குது அவனுக்கு, நாளைக்கு வந்துச்சு, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. கவுண்டிங் வந்தால் எப்படி இருக்கும்?
நாள் ஆக 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 என்ன பண்ணுவோம், வாழ்ற வாழ்க்கை போராட்டத்திலே போவோம். இன்னும் 2 நாள் தான் இருக்க போறேன், என்னென்ன படம்லாம் பண்ணு, அடிச்சு நகர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடும்ன்றதுனால தான் அந்த நாளை சாமி என்ன பண்ணாரு, மறைச்சு வச்சார். அது கொண்டாடுற அன்னைக்கு நாம் இருக்க மாட்டோம். இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு ஒரு வாய் சோறு போட மாட்டோம். ஆனால் இறந்த பிறகு தலைவாழை இலை வாங்கிடுவான், முழு இலை போடு. எங்கள் அப்பா இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவார், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வை. எங்கள் அம்மா இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் கொண்டு வந்து வை. எங்கள் அப்பா கடாம்பருக்கு சுருட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அதை கொண்டு வந்து வை. அப்புறம் அதுக்கு மேலே என்னென்னவோ வைக்கிறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வழக்கத்தில் இல்லாததெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு கேட்டால் அவங்க வந்து சாப்பிடவா போகிறாங்க, அவங்க அப்படியே வந்து சாப்பிட்டால விட்டுருவோம் நாம, வைக்குவோம். அது போல் அது மாதிரி இருக்கிற காலத்தில் இப்போ ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடு, போகிற காலத்தில் ஆரஞ்சு கேட்குது அவனுக்கு, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இறந்த பிறகு எங்கள் அப்பா ஆரஞ்சு பழம் விரும்பி சாப்பிடுவார், 2 டசன் வாங்கிட்டு வந்து வச்சிரு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம வாழ்க்கை, போலியான வாழ்க்கைன்னு திருநாவுக்கரசர் குறிப்பிடுறார். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கலிகாலத்தில். எனவே பொன் போல மிளிர்வதோர் சேர்ந்து புரி புன் சடையீர் துன்பே கவலை பிணியில்றிவற்றை நணுகாமல் துறந்து என் போலிகள் உம்மை போர்த்தாய் அங்கோரானையும் ஈருரி தோல் உறங்காடரங்கா நடம் ஆடவல்லாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் அவ்வளோதாங்க. கொல்லிப்பன் இப்போ நல்லா பாடிட்டீங்க, இப்போ பாடிட்டீங்க, நாளைக்கு பாடுறீங்களான்னு தெரியணும், அதான் முக்கியம். இப்போ சொல்லும் பொழுது சொல்லி சொல்லி திருத்தி கொஞ்சம் பாடிட்டோம், நாளைக்கு இதே மாதிரி பாடுவோமா அப்படிங்கிற வேட்கை நம்ம உள்ளே இருக்கணும். அப்போ தான் இன்னைக்கு எப்படி பாடணுமோ அதே போல் நாளைக்கு பாடணும்னு தோணும். அப்போ நாளைக்கு பாடும்போது ஒரு தவறு வந்துருச்சு, ஐயோ இந்த இடத்துல இப்படி தவறு வருதே, இப்படி வரக்கூடாதே, மாற்றி சொல்லி கொடுத்தாங்களே, இப்படி சொல்லலையே அப்படின்னு கேட்ட உடனே அதை திருத்தக்கூடிய அந்த தன்மை நமக்குள்ளே இருக்கணும். கொஞ்சம் யோசனை பண்ணி, இல்லை பக்கத்தில் கூட யார் இருந்தாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ண சொல்ல மாட்டான், அதனால நம்ம பக்கத்துலேயே கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு அவங்ககிட்டயாவது கூப்பிட்டு கேட்டு, இது எப்படி பாடுறது, நீங்கள் எப்படி பாடினீங்க, நான் இந்த மாதிரி பாடினேன், தவறு வந்துச்சு, நீங்கள் சரியாக பாட சொல்லிக் கொடுங்க, நான் திருப்பி பாடுறேன் என்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி அதை திருத்தி கொண்டு பாட முயற்சித்தா அடுத்து நீங்கள் பாடுவீங்க. அது கொல்லிப்பன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான் கொல்லி. இப்போ கொல்லிப்பண்ணில் இந்த பாடலை பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே புத்தகத்தை எடுத்து டக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பாடலாம். அந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துடும். எது எந்த அறிவு இருந்தால் தானே வளர்த்துக்கின்றீங்களா? இருக்கு, உங்களுக்கெல்லாம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், இருக்கு, எல்லாருக்கும் அறிவு இருக்கு, பயன்படுத்த தெரியல, அவ்வளோதான். அருமை. அடுத்து பாவநாச திருப்பதிகம், திருநாவுக்கரசு பெருமானுடைய